ஒரு மாலை அவனது உணர்வுகள் கட்டுக்கடங்காமல் பொங்கின. அர்ஜுன் மிகவும் போதையில் அவர்களின் அபார்ட்மெண்ட்டுக்குள் தடுமாறி விழுந்தார். அவனது கண்கள் மங்கலாக இருந்தாலும் கயல்மொழியை வரவேற்பறையில் கண்டன. கயல்மொழி. அவன் தடுமாறினான். அவரது குரல் விரக்தியாலும் மதுவாலும் கனத்திருந்தது. சொல்லு. ஏன் என்று மட்டும் சொல்லு. ஏன் என்னுடன் பேச மாட்டாய்? நான் உனக்கு என்ன செய்தேன்? ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறாய்? அவரது நிலையை பார்த்து அதிர்ச்சியடைந்த கயல்மொழி உறைந்து போனாள். அவரது வழக்கமான அமைதி அவரது நிதானமற்ற பாதிப்பு மற்றும் மதுவின் கடுமையான வாசனையின் கீழ் உடைந்தது. அவளது கோபம் வழக்கமாக ஒரு குளிர்ந்த கட்டுப்படுத்தப்பட்ட சுடர், இரக்கம் மற்றும் தொடர்ச்சியான வெறுப்பு கலந்த ஒரு விசித்திரமான கலவையுடன் படபடத்தது. அவள் எதுவும் பேசவில்லை. அவளது மௌனம் அவரது விரக்தியை அதிகரித்தது. அவன் முன்னோக்கிச் சென்றான். ஒரு தொடர்புக்கான அவநம்பிக்கையான தேவையால் உந்தப்பட்டு ஒரு பதிலுக்காக எதற்கும். அவன் அவளை முத்தமிட முயன்றான். அவள் கட்டியிருந்த சுவரை உடைக்க ஒரு அவநம்பிக்கையான தடுமாறிய முயற்சி. அது ஒரு உள்ளுணர்வு எதிர்வினை. கயல்மொழி அவனை பலமாக தள்ளினாள். தயாராக இல்லாததாலும் ஏற்கனவே நிலையற்ற நிலையில் இருந்ததாலும் அர்ஜுன் தனது சமநிலையை இழந்து விழுந்தார். ஒரு சத்தம் அமைதியான அறையில் எதிரொலித்தது. உடனடியாக ஒரு நசுக்கும் குற்ற உணர்வு அவளை மூழ்கடித்தது. தரையில் விழுந்து கிடக்கும் அவரது உருவம் பாதிப்புக்குள்ளான மற்றும் தோற்கடிக்கப்பட்ட நிலையில் அவளது கோபத்தையும் மீறி அவளை துடைத்தது. அவள் அவனைத் தள்ளியிருந்தாள். அவள் அவனை விழச் செய்திருந்தாள். இந்த ஏமாற்றத்தின் மீதான அவளது கோபத்தை பொருட்படுத்தாமல் அவரது தற்போதைய நிலைக்கு ஒரு பகுதி அவளே காரணம் என்று அவள் உணர்ந்தாள். அந்த தருணத்திலிருந்து கயல்மொழிக்குள் ஏதோ ஒன்று மாறியது. குற்ற உணர்வு அவளுக்கு ஒரு கனமான அங்கியானது. அவரது ஒவ்வொரு செயலையும் பாதித்தது. அவள் அவனை கவனிக்க ஆரம்பித்தாள். அவரது ஹேங்கோவர்களை கவனித்துக் கொண்டாள். அவன் சாப்பிடுவதை உறுதி செய்தாள். அவளது உணர்ந்த மீறலுக்கான அமைதியான பிராயச்சித்தம். அவள் அவனை தூரத்திலிருந்து கவனித்தாள். அர்ஜுனின் ஒரு வித்தியாசமான பக்கத்தை பார்த்தாள். அவன் தனது குடும்பத்தினருடன் தொலைபேசியில் பேசும்போது அவரது குரல் லேசாகவும் கேலியாகவும் தனது சகோதரியுடன் பேசுவதை கேட்டாள். அவன் அவர்களுடன் மிகவும் நன்றாக இருந்தான். மிகவும் வெளிப்படையாக, மிகவும் அன்பாக இருந்தான். அவளது மார்பில் ஒரு குழப்பமான முடிச்சு இறுக்கமடைந்தது. அவன் திருமணம் செய்ய வேண்டிய அவனது சகோதரி அவனுடன் இவ்வளவு சுதந்திரமாக, இவ்வளவு எளிதாக எப்படி பேச முடிந்தது? நாட்கள் வாரங்களாக மாறின. அர்ஜுன் தனது குடி வீழ்ச்சியிலிருந்து இன்னும் மீண்டு வந்து கொண்டிருந்தார். ஒரு காலை குளியலறையிலிருந்து திரும்பி வரும்போது தடுமாறினார். அவரது கால்கள் இன்னும் சற்று தள்ளாடியது. அருகில் இருந்த கயல்மொழி உள்ளுணர்வாக செயல்பட்டாள். அவள் கையை நீட்டி அவன் மீண்டும் விழுவதற்கு முன் அவனை பிடித்தாள். ஒரு சுருக்கமான இடைநிறுத்தப்பட்ட தருணத்தில் அவர்கள் நம்ப முடியாத அளவிற்கு நெருக்கமாக இருந்தனர். அவரது கைகள் அவரது கைகளில், அவரது முகம் அவரது முகத்திலிருந்து சில அங்குலங்கள் தொலைவில். அவளது வெறுப்பு மற்றும் ஒரு வளர்ந்து வரும் குழப்பமான ஈர்ப்பு கலந்த ஒரு பேசப்படாத பதற்றம் காற்றில் மின்னியது. அவனது கண்கள் இப்போது தெளிவாக அவளை பார்த்தன. பின்னர் மெதுவாக அவன் குனிந்து அவளை முத்தமிட்டான். அது மென்மையானது, தயக்கமானது, ஆனால் மறுக்க முடியாதது. குற்ற உணர்வால் சுமையுற்றிருந்த கயல்மொழி எதிர்பாராத நெருக்கத்தில் சிக்கிக் கொண்டாள். அவளால் மறுக்க முடியவில்லை. அவள் பதிலளிக்கவில்லை. ஆனால் அவள் விலகவும் இல்லை. முத்தம் நீடித்தது. ஒரு அமைதியான கேள்வி மற்றும் ஒரு அமைதியான, தயக்கமான ஒப்புதல். அவனது கண்கள் இப்போது தெளிவாக அவளை பார்த்தன. பின்னர் மெதுவாக அவன் குனிந்து அவளை முத்தமிட்டான். அது மென்மையானது, தயக்கமானது, ஆனால் மறுக்க முடியாதது. குற்ற உணர்வால் சுமையுற்றிருந்த கயல்மொழி முத்தம் நீடித்தது. ஒரு அமைதியான கேள்வி மற்றும் ஒரு அமைதியான, தயக்கமான ஒப்புதல். அந்த சம்பவத்திற்கு பிறகு அர்ஜுனின் உடல் ரீதியான அசைவுகள் அடிக்கடி மேலும் நம்பிக்கையுடன் மாறின. அவன் அவளது கையை பிப்பான், அவளது தோளில் கையை போடுவான், அல்லது ஒரு விரைவான முத்தத்தை திருடுவான். ஒவ்வொரு முறையும் கயல்மொழி ஒப்புக்கொண்டாள். அவளது குற்ற உணர்வு அவரது செயல்களுக்கு ஒரு அமைதியான அனுமதி சீட்டாக இருந்தது. ஆனாலும் அவளது கோபம் மேற்பரப்பிற்கு கீழே ஒரு குறைந்த, நிலையான சத்தமாக இருந்தது. ஆனாலும்
அவள் ஒருபோதும் பேசவில்லை. சீட்டுகள் தொடர்ந்தன. அவளது ஒரே தொடர்பு வடிவம், நெருக்கம் மற்றும் தூரத்தின் ஒரு முரண்பாடு.